முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பு செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டுருக்கார். தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்தை அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்திலே வச்சு வர்ற சிறுமுதிட்டு பட தயாரிப்பாளர்கள்லாம் வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்கறது, தவறு பண்ணாத. இப்போ அவர் பேசுனதை கேட்டீங்க. பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான், பூஜைக்கு பிறகு காணாமல் போயிடுவான். சில பேர் கோட்டை படம் எடுப்பான், கோட்டை அடிப்பான், அதுக்குள்ளே கோட்டுக்கு செலவு பண்ணுற பணத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான். இப்போ சிலர் ஆஃப் அடிப்பாங்க, பாதி படம் வரையும் வரும், முடிக்க முடியாது. சிலர் முடிச்சிடுவாங்க, ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம். கியூபுக்கு பணம் கட்டாமல் இன்றைக்கி ஏறக்குறைய 80-90 படம் நிற்கிது சார். படம் எடுத்துட்டாங்க, சென்சார் பண்ணிட்டாங்க. கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு 50 லட்சம் வேணும். அது இல்லாமல் இன்றைக்கி 60-70 படம் நிற்கிது. நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். 16 படம் ரெடியாக இருக்குது, எனக்கு பணம் வரல. ஏன்னா வாங்க ஆள் இல்லை, கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க. திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க. திருப்பி கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரம் இல்லை. நான் ஒன்று தப்பாக சொல்லலை. ஒரு அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 7-8 ஹீரோக்கள் நிலைமை தான் இல்லை, ஒரு 15 ஹீரோ நிலைமை தான். அதர்வாவது மட்டும் 9 படம் முடிஞ்சிருக்கு சார். 9 படம் முடிஞ்சிச்சு. எப்போ? 2 இயர்ஸ், 2 வருஷமாக முடிஞ்சிருக்கு. என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர், சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அதர்வா வச்சு ஒரு படத்தை 2 வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்கிறேன். அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன். அதர்வா படத்துக்கு மட்டும் 3 படத்துக்கு கொடுத்துருக்கேன். படங்கள் 2-3 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது. பட் அந்த தம்பிக்கு 1.25 கோடி சம்பளம். சொலையா டப்பிங் முன்னால்